ரீசெண்ட் டைம்ஸில் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அடிக்கடி சளி பிடிக்கிற பிரச்சனை, நைட்டு சரியாக தூங்கலை, கொரட்டை பிரச்சனை, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஐயோ இது வீசிங்காக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, அது அடினாய்டு. ஹலோ, திஸ் இஸ் டாக்டர் ஜாக், உங்கள் இஎன்டி சர்ஜன். அடினாய்டுன்றது நம்ம மூக்கில் இருக்கிற நார்மலான ஒரு சதை தான். அது மூக்கோட பின்பகுதியிலையும் தொண்டையோட மேல் பகுதியிலையும் முக்கியமாக குழந்தைங்களுக்கு இருக்கிறது ரொம்ப நார்மல் தான். அது ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய ஒரு முக்கியமான பகுதி அது. ஆனால் சில குழந்தைங்களுக்கு அது அடிக்கடி இன்ஃபெக்ட் ஆகிறதுனாலையும் அடிக்கடி டஸ்ட்டு அந்த மாதிரி போகும்போது இந்த அடினாய்டு கட்டி வீங்கி அவங்களோட மூக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடைச்சிடும். ஸோ அப்படி அடினாய்டு வீங்கி பெருசாக இருக்கும்போது அது ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ஃபெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கிறதுனால அடிக்கடி மூக்கடைப்பு பிரச்சனை, சளி தொந்தரவு, இருமல், நைட்டு சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, தூக்கம் சரியாக இல்லாததுனால அவங்களோட ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் பாதிக்கிறது, காது ரிப்பீட்டடாக அடைச்சிட்டே இருக்கிறது, காது இன்ஃபெக்ஷன், காது வலின்னு நிறைய ப்ராப்ளம்ஸை உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களோட சில்ட்ரன் யாராவது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது வீசிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நெபுலைசேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே தூக்கிட்டு ஓட வேண்டாம். உங்களோட இஎன்டி சர்ஜனை போய் ஒரே ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி இதை ட்ரீட் பண்ணுவாங்கன்றத டீட்டெயிலாக என்னோட அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க.